ஐயா சிவசண்முக சுந்தரம் ஐயா சேலம் அவர்லேருந்து வந்திருக்காரு. அவர் ராகு கேது தோஷமா யோகமா, திருமணத்தில் ராகு கேது பங்கு என்ன, அது பற்றி ஐயா பேச வந்திருக்கிறார். அவர் வருகன வரவேற்கிறோம். வாங்க ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம். காப்பாடி ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் மாதந்திர கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்துள்ள நம் இன ஜோதிட குருமார்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் இந்த கருத்தரங்கத்தை சிறப்பாக நடத்தி வருகின்ற வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சியாளர்களுடைய சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் செயலாளர்களுக்கும் பொருளாளருக்கும் நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து பார்த்து எங்களுக்கெல்லாம் ஆதரவு தந்திருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் எனது முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜோதிடத்தின் வாயிலாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்களா, நிறைய பேருடைய ஜாதகத்தில் ராகு கேதுடைய பாதிப்பினால் அவர்களுக்கு திருமணம் தடை. அதே போல் இந்த ராகு கேது 5ஆம் இடத்தில் அமர்ந்துட்டால் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டு. அதே மாதிரி 4ஆம் இடத்தில் அமைச்சிருந்தால் கல்வியில் பாதிப்பு. இது மாதிரி ஏதாவது ஒரு காரணங்களால் அந்த ஜாதகங்கள் மதிக்க இயலாமையாக போயிடுது. இன்னொரு விஷயம், ஜாதகத்தை பொருத்தத்துக்காக ஆய்வுக்கு எடுக்கும்போது ஜாதகத்தை பார்த்தோன்னே, சார் இது லக்னத்தில் ராகு இருக்குது, இல்லை லக்னத்தில் கேது இருக்குது, 7ஆம் இடத்துல இது இருக்குது, 2ஆம் இடத்துல ராகு இருக்குது, கேது இருக்குது, இது ராகு தோஷம், இது இந்த ஜாதகத்துக்கு செட் ஆகாது, இல்லை இது பொருந்துனா வராது, இவங்க வாழ்க்கை சிறப்பாகாது. தயவு செய்து அந்த மாதிரி கூறக்கூடிய கூற்றுக்களை நாம் தவிர்த்துக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் ராகு கேதுவானவர் அவர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ராகுவாகவோ இல்லை கேதுவாகவோ அமைய பெற்றிருந்தால் அந்த ஜாதகம் அவர்களுக்கு சிறப்பான வாழ்க்கை தரத்தை தரும். அதே போல் ஒரு சுப கிரகத்தினோட ஒரு பாவ கிரகம் சேர்ந்தால் சுப கிரகம் கெட்டுடுது அப்படிங்கிறோம். ஒரு சில நேரத்தில் யோக பாதையில் அமையக்கூடிய கிரகங்கள் அவங்கள பெரிய கோடீஸ்வரராக ஆக்கக்கூடிய வலிமையை கூட கொண்டிருக்கும். அதனால் ஜோதிடத்தில் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு கிரகமும் அமைந்திருக்கக்கூடிய பெற்ற நட்சத்திரத்தை எடுக்கணும். அந்த நட்சத்திரத்தினுடைய பாதத்தை எடுத்து அந்த பாதத்தின்படி அதனுடைய டிகிரி என்ன வாங்கியிருக்குன்னு பார்த்து அது அந்த வீட்டுக்கு யோகத்தை தருமா அப்படின்னு ஆய்வு பண்ணுங்க. யோக பாதையில் இருந்தால் அது மிக அற்புதமான ஜாதகமாக நாம் ஏற்றுக்கணும், ஒமிட் பண்ணக்கூடாது. அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, ராகு கேது ஜாதகத்தில் ஒருத்தருக்கு ராகு திசை முடிவடைந்து விட்டால் அவர்களுக்கு அந்த ராகு எந்தவித தொந்தரையும் திருமண வாழ்க்கையில் தரமாட்டார். அதில் நாம் உறுதியாக இருந்துக்கலாம். அந்த திசாநாதன் அவங்க டச் பண்ணும்போது தான் அவங்களுடைய மன வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நம்ம திசா புத்தி கணக்கு எடுக்கும்போது அவளுக்கு அந்த ராகு திசை முடிஞ்சிருந்ததுன்னா அந்த ஜாதகத்தை நாம் ஏற்றுக்கலாம், அதை ஒமிட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய ஜாதகங்கள் என்னுடைய ஆய்வில் பார்க்கும்போதே, சார் அது ராகுக்கு தோஷமானதுனால அதை வேணான்ட்டா சார், இப்படியே நம்ம நிறைய விஷயங்களை கையாளுறதுனால என்ன ஆகுதுன்னா, இளைஞர் சமுதாயம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தன்னுடைய இளமை வாழ்க்கையை அவங்க வீணடிக்கிறாங்க. அதனால தான் பலவிதமான குற்ற செயல்களை நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, ஜோதிடத்தை நாடி வரும்போது நாம் கணித்து கூறக்கூடிய சில விஷயங்களில் தவறுதலால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம். அதனால் ஜோதிடத்தை நாம் திருமணங்கிற விஷயத்தை எடுக்கும்போது தயவு செய்து 10 பொருத்தத்தை மட்டும் பார்க்காதீங்க. அந்த கிரகங்கள் 7ஆம் வீடு 4ஆம் வீடு 8ஆம் வீடு இதை நாம் ஆய்வுக்கு எடுத்து அதில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல யோகா பாதையில் அமைஞ்சிருந்தோ இல்லை நல்ல நட்சத்திரத்துடைய பாதத்தில் ஏறி இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகம் நல்லதை தான் செய்யும். அதனால் ராகுவோடு இருக்கிற ஜாதகத்தை தான் கொண்டு போய் சேர்த்தணும், கேதுவோடு இருக்கிற ஜாதகத்தை தான் கொண்டு போய் சேர்த்தணுங்கிற மனப்பக்குவத்தை நம்ம விட்டு விளக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு இருக்க இந்த 9 கிரகமும் சொல்கிறேன், சூரியன் ஆகட்டும் சந்திரன் ஆகட்டும் செவ்வாய் ஆகட்டும், அந்த 9 கிரகங்களுமே ஒரு ஜாதகத்தில் ஸ்தான பலம் வாங்கியிருக்கான்னு ஆய்வு பண்ணும்.
ஒரு கிரகத்தில் ஒரு 5 ஸ்தான பலம் வாங்கிய கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த ஜாதகம் அற்புதமான ஜாதகம். எந்த விதத்துலையும் அவனை ஜாதகத்தை கையில் விடாது. ஸ்தான பலங்கிறது ஒரு முக்கியம். ஒரு கிரகம் வந்து ஸ்தான பலம் வாங்கியிருந்தால் அந்த ஸ்தான பலம் வாங்கிய கிரகம் அதனுடைய காரகத்தின்படி அது கொடுக்க வேண்டிய அத்தனை நல்ல பலன்களையும் அதை அவனுடைய வாழ்க்கையில் அது கொடுத்துரும். அதே ஒரு கிரகம் வந்து ஆட்சி பெற்றோ இல்லை உச்சம் பெற்றோ இல்லை சுபகிரகம் பார்வை பெற்றோ ஸ்தான பலத்தை இழந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல அதற்கு உண்டான வேல்யூவேஷனுங்கிறது ரொம்ப கம்மியாக போயிடும். அப்போ அவன் கொடுக்க வேண்டிய பலனையும் சரியாக கொடுக்காம தவறிடுவான். அந்த மாதிரி சில ஜாதகங்கள்லாம் நான் பார்த்தேன். 3 கிரகம் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் இருந்து அவன் படிப்பறிவு இல்லாமல் போயிட்டான். காரணம் என்னன்னு பார்த்தீங்களா, ஸ்தான பலம் இல்லை. அப்போ ஸ்தான பலம் இல்லைங்க போது அது ஆட்சி பெற்ற கிரகமாக இருந்தாலும் அவனுடைய செயல்பாடெல்லாம் அவனுடைய காரகத்திலேருந்து அவன் விலகி போயிடுறான். அப்போ அதனுடைய முழு பலனை அந்த ஜாதகத்துக்கு கொடுக்க முடியாமல் போயிடுது. அதனால் ஒரு ஜாதகத்தை நாம் எடுக்கும்போதே அந்த எந்த காரகத்தை எடுக்கிறீங்களோ அந்த காரகத்தினுடைய அதிபதி ஸ்தான பலம் வாங்கியிருக்காரா. இப்போ ஒருத்தருக்கு வந்து 5ஆம் இடத்தை பார்க்கணும், பூர்வ புண்ணியம் 5ஆம் லக்னத்திலேருந்து 5ஆம் இடத்தை எடுங்க. 5ஆம் இடத்தினுடைய அதிபதி யாருன்னு பாருங்கள், அவர் ஒரு ஸ்தான பலம் வாங்கியிருக்காரா, அதில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகம் ஸ்தான பலம் வாங்கியிருக்கா, நல்ல யோகா பாதையில் இருக்காங்களான்னு ஆய்வுக்கு எடுத்தீங்களா, நல்லபடியான ஸ்தான பலத்தை பெற்றிருந்து சுபகிரகங்களுடைய பார்வை பெற்றிருந்து நல்ல யோகா பாதையில் இருந்தால் அவருடைய பூர்வ புண்ணியமானது மிக சிறப்பாக இருக்கும். அதில் எந்த கருத்து வேற்றுப்பாடுகளும் கிடையாது. இப்போ ஒரு ஜாதகம் இப்போ எக்ஸாம்பிளுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஜாதகத்தில் பாருங்கள், லக்னமானது தனுசு லக்னம். இந்த தனுசு லக்னத்தில் பார்த்தீங்களா சுக்கிரன் கேது. பொதுவாகவே என்ன பண்ணுவோம், சுபரோட பாவகிரகங்கள் சேரும்போது இவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்காது, லக்னமே கெட்டு போச்சுங்குவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்களா சுக்கிரன் கேதுனுடைய சேர்க்கையில் கொஞ்சம் ஸ்தான பலம் வாங்கியிருந்தால் அது கெடு பலன்கள் மாறி சுபபலன்களாக மாறி அவங்க வந்து வாழ்க்கையில் யாருமே எதிர்பார்க்காத திருப்பத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கும். இது பல ஜாதகங்களில் ஆய்வு பண்ணி இது ராகு கேது இது சரியில்லைன்னு சொல்லி அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க குழந்தை பாக்கியமும் பெற்று சிறப்பாக இருக்கிறாங்க. அது ஏன்னு எடுத்து ஆய்வு பண்ணும்போது பார்த்தோம்னா இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகங்கள் ஸ்தான பலம் வாங்கியிருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையை மிக சிறப்பாகவே கொடுக்குது. ஏன்னா இந்த லக்னத்தில் கேது இருந்தால் 7ஆம் இடத்துல யார் இருப்பா, ராகு இருப்பார். அப்போ ராகு அந்த 7ஆம் இடங்கும்போது 7ஆம் இடங்கிறது என்னது, கலஸ்தர ஸ்தானம். அப்போ திருமணங்கிற ஒரு பாக்கியத்தை எடுக்கும்போது இந்த ராகுவும் கேதுவும் அங்கே சிறப்பான ஒரு பலனை தான் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம், சப்போஸ் இந்த கிரகத்துக்கு வந்து இந்த ஜாதகத்துக்கு ராகு திசை முடியல அப்படின்னா ராகு திசை வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி திருமணத்தை பண்ணோம்னா எந்த ஒரு தடைகளும் தாமதமும் ஏற்படாமல் அவங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். ஒரு விஷயம். ரெண்டாவது, சார் லக்னத்தில் மாந்தி இருக்கு, ஏன்னா மாந்தியை பற்றி நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கேன். இந்த இடத்துல லக்னத்தில் மாந்தி இருக்கிறதுனால என்ன ஆகும், லக்னம் அப்புறம் லக்னாதிபதி யார், குரு. இங்கே பார்த்தீங்களா சந்திரன் யாருன்னு பாருங்கள், லக்னாதிபதியினுடைய வீட்டில் தான் சந்திரன் உட்காந்துட்ருக்கான். ஏன்னா குருனுடைய வீடு தான் மீனம். அப்போ லக்னத்துக்கு 4ஆம் இடமாக போய் சந்திரன் அமைய பெற்றிருக்கிறாங்க போது 4ஆம் இடங்கும்போது இந்த குழந்தைக்கு அந்த வீட்டினுடைய அதிபதி குரு எங்கே போய் உட்காந்துட்ருக்காருன்னா பார்த்தீங்களா 6ஆம் இடத்துல போய் உட்காந்துட்ருக்கார். யாரோட, சனியோட சேர்ந்துருக்காரு. அப்போ குருவும் சனியும் சேர்ந்து 6ஆம் இடத்துல உட்காந்துருந்தா ரண ரோகஸ்தானம். அப்போ என்ன, இந்த மாந்தி லக்னத்தில் உட்காந்து அதை ஆட்டி வைக்கலாம். அப்போ அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் சனியும் சேரும்போது உடல் ரீதியான உபாதைகளை கொடுக்கணும். எப்படி கொடுப்பான், இங்கே யார் உட்காந்துட்ருக்கா, கேது. அப்போ கேதுவும் அந்தாண்ட குருவும் சனியும் சம்மந்தப்படும் போது உடல் சரீரத்தில் ஏதாவது கோளாறு கொடுக்கும். என்ன, பருத்தா உடம்பு, அதனால் உடம்பு பார்த்தீங்களா அப்போ குண்டாக இருப்பாங்க, ஊழசதன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, சரீரம் பார்த்தீங்களா ரொம்ப ஃபேட்டியாக இருக்கும். அப்படி வரும்போது என்ன ஆகணும், திருமணத்தை பார்க்கும்போது பொண்ணு குண்டாக இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு இடர்பாடுகளும் அந்த இடத்துல காட்டணும் இல்லை. அப்போ அந்த பொருத்தம்னு வரும்போது ஜாதகம்லாம் கரெக்டாக இருக்கு, ஆனால் பொண்ணு பார்க்கத்தான் எனக்கு பிடிக்கலைங்க, குண்டாக இருக்குதுங்க. ஸோ அந்த விதமான இடைஞ்சல்களை தான் இந்த மாந்தி கொடுக்குறோம். ஸோ அதை நாம் வந்து நிவர்த்தி பண்ணிட்டோம்னா அதனுடைய அமைப்பும் கிளியர் ஆகிடும். இப்போ இந்த ஜாதகத்தில் என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த ராகு கேதுவுக்காக இந்த ஜாதகத்தை ஒமிட் பண்ண வேண்டாங்கிறதுக்கான காரணத்தை எடுக்கும்போது என்னென்னு பார்த்தீங்களா, இந்த ராகுக்கு 7ஆம் இடம் பார்க்கக்கூடிய விஷயத்தில் யார் உட்காந்துட்ருக்கான்னு பார்த்தீங்களா, லக்னத்துக்கு 7ல் ராகு உட்காந்துட்ருக்காரு. அவர் என்ன பாதையில் உட்காந்துட்ருக்காருன்னு பார்த்தீங்களா 24 டிகிரி 37. அப்போ என்ன ஆகுனா இந்த மேஷம் ரிஷபம் மிதுனத்துக்கு 24வது டிகிரிங்கிறது யோக பாதை. அப்போ இந்த யோக பாதையில் ராகு அமர்ந்திருக்கும் போது நல்லா தெரிஞ்சுங்க, லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல ராகு யோக பாதையில் உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த குழந்தையை யார் திருமணம் செய்தாலும்
அவன் யோகவான். அதாவது என்னென்னா, இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமேட்டா இவனுடைய வாழ்க்கையில் வெற்றி தான் இருக்கும். அவன் ஒரு கோடீஸ்வரன் ஆகக்கூடிய வாய்ப்பை இந்த ராகு கொடுப்பான். அப்போ இந்த ஜாதகத்தை நம்ம ராகுக்கு எதுனால இது பண்ண வேண்டாம்னு சொல்லி ஒமிட் பண்ணிடுறேன்னு வச்சுங்களேன், இந்த பாக்கியத்தை அடையக்கூடிய வரன் அந்த இடத்துல தவறிடுறான்னு அர்த்தம். அப்போ இது எதனால் நம்ம எடுக்கணும், இந்த ஆய்வு எடுக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணம், இந்த யோகா பாதையில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிரகமானது சுப கிரகமாக அந்த இடத்துல ஒரு பாவர் சுப செயலை செய்ய வரும்போது நாம் இந்த ஜாதகத்தை ஒமிட் பண்ணக்கூடாது. இன்னொன்று, அந்த பையனுக்கு ராகு தேசம் முடிஞ்சிருச்சு, இந்த பொண்ணுக்கும் ராகு தேசம் முடிஞ்சிருச்சு, யோசிக்கவே வேண்டாம், தாராளமாக கல்யாணம் பண்ணலாம். இந்த ராகுக்கு எது தோஷம் அவர்களை ஒன்றும் செய்யாது. ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்களா, இந்த ராகு ஸ்தான பலம் வாங்கியிருக்கானான்னு பார்க்கணும். அப்போ இந்த ராகுவும் ஸ்தான பலம் வாங்கியிருந்தானா, இது வாங்கியிருக்கிறது மட்டும் இல்லை, அவர் ஏறி நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், மிதுனத்தில் புனர்பூஷத்தில் உட்காந்துட்ருக்கார். அப்போ புனர்பூஷங்கிறது யார்? குரு. குரு யார்? லக்னாதிபதி. ராசியாதிபதி அவரே ஆகிறார். அவரும் ஸ்தான பலம் வாங்கியிருக்காரான்னு பாருங்கள். அப்போ இந்த 2 கிரகமும் ஸ்தான பலம் வாங்கியிருந்தால் இந்த தம்பிக்கு, இந்த ஜாதகக்காருக்கு முழு யோகத்தை பெறக்கூடிய அமைப்பை இந்த பெற்றதுனால இது யோகமுள்ள ஜாதகம். இதை நம்ம ஒமிட் பண்ணவே கூடாது. மற்ற வீக்காக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகக்காரனை பிடிச்சி இதை கல்யாணம் பண்ணி வச்சா கூட அவன் டெவலப் ஆகிடுவான் சார். அதே மாதிரி இன்னொரு விஷயம் கவனிக்கணும், என்னன்னு பார்த்தீங்களா, இந்த லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் ஆகிய குரு 6ல் போய் சனியுடன் சம்மந்தப்பட்டாலும் அவன் அமர்ந்திருக்கக்கூடிய பாதை பார்த்தீங்களா யோக பாதை. ரிஷப ராசிக்கு 14வது டிகிரி யோகம். அப்போ 14லேருந்து அந்த 15 வர வரைக்கும் இடைப்பட்ட பாகையில் இந்த குரு அமையப்பட்டிருக்கும் போது குருவும் யோக பலனை அடைஞ்சிருக்கான். அப்போ இவன் குருவும் லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் ஆகிய குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அவன் யோக பாதையில் அமைந்திருக்கிற காரணத்தினால இந்த ஜாதகத்துக்கு நல்ல ஒரு சூப்பரான ஜாதகத்தை நாம் ஆய்வு பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த குருவும் ஸ்தான பலம் வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்களா, அவனும் ஸ்தான பலம் வாங்கியிருக்கான். அப்போ லக்னாதிபதியும் ஸ்தான பலம் பெற்று, ராசியாதிபதியும் ஸ்தான பலம் பெற்று, லக்னத்துக்கு 7 ஸ்தான பலம் பெற்று யோக பாதையில் அமைஞ்சிருக்கும் போது இந்த ஜாதகம் ராகு கேதுவை பற்றி நாம் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இது எந்த ஜாதகத்துக்கும் பொருத்தலாமா? தாராளமாக பொருத்தலாம். ராகு கேது இருக்கிற ஜாதகத்துக்கு தான் பொருத்தணுங்கிற அமைப்பு அவசியம் இல்லை. யாராக இருந்தாலும் இந்த ஜாதகத்தை பொருத்திக்கலாம், ஒன்றும் தொந்தரவுகள் ஏற்படாது. அதே மாதிரி பார்த்தீங்களா, லக்னத்துக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடியது மேஷம். மேஷத்துக்கு ஏன்னா ஒரு ஜாதகத்தை நாம் எடுத்து ஆய்வு பண்ணும்போது குழந்தை பாக்கியம் இருக்கா, லக்னத்துலேயும் கேது இருக்கிறானே, மாந்தி இருக்கானே, 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறானே, குழந்தை பாக்கியத்தை கொடுப்பானா அப்படின்னு கேட்கும்போது 5ஆம் இடத்தை டச் பண்ணிங்களா, 5 குடையவன் எங்கன்னு பாருங்கள். 5 குடையவன் யார்? செவ்வாய். செவ்வாய் போய் எங்கே உக்காந்துட்ருக்காருன்னு பாருங்கள், 10ஆம் இடத்துல போய் உக்காந்துட்ருக்கான். 10ஆம் இடத்துல செவ்வாயோ குருவோ அமைய பெற்றால் இந்த ஜாதகக்காரனுக்கு கர்மம் செய்கிறதுக்கு ஒரு குழந்தையாவது அந்த இடத்துல இருக்கணும். அப்போ இந்த 10ஆம் இடத்துல போய் அமைஞ்சிட்ருக்கக்கூடிய செவ்வாய் என்னவா இருக்கான்னு பார்க்கும்போது அவன் ஸ்தான பலன் பெற்று யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறான்னு பார்த்தீங்களா, உத்திர நட்சத்திரத்தில். அப்போ உத்திர நட்சத்திரங்கும் போது சூரியன் எங்கே போய் உட்காந்துட்ருக்கான்னா லாபஸ்தானத்தில் புதனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறான். அப்போ புதனுடன் சேர்ந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் அமையும் போது அந்த பாக்கியத்தை அவன் கொடுப்பானா அப்படின்னு பார்த்தீங்களா, சூரியன் யாருடைய காலில் உட்காந்துட்ருக்கான்னு பார்த்தீங்களா, விஷாகம் 1ல் யோகம் பெற்ற குருவு லக்னாதிபதியும் ராசியாதிபதி காலிலே போய் உட்காந்துட்ருக்கார். அப்போ அந்த அமைப்பை அவன் கண்டிப்பாக கொடுப்பான், அதுலேயும் அந்த மாற்றம் இல்லை. அப்போ இந்த ஜாதகத்தின்படி குழந்தை பாக்கியமோ இல்லை அந்த கணவன் மனைவிங்கிற விஷயத்தில் அந்யோன்யத்திலேயோ இல்லை அவங்க வாழ்க்கையிலையோ எந்த வித இடைஞ்சல்களும் இல்லாமல் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறவனுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். ஆகவே ஒரு ஜாதகத்தை எடுக்கும்போது லக்னத்துக்குலேயோ இல்லை லக்னத்துக்கு 2ஆம் இடத்துலையோ இல்லை 2, 4, 7, 8, 12 ராகு கேது அமையும் போதோ அதை அமைஞ்சதை மட்டுமே எடுக்காமல் அதனுடைய அமைஞ்ச இடத்தினுடைய அதிபதியும் எடுத்துங்க, அவன் ஏறி நின்ற நட்சத்திரத்தை எடுத்துங்க, அந்த நட்சத்திரத்துடைய பாகையை எடுத்துங்க, அந்த வீட்டுக்கு அது யோக பாதையா அப்படின்னு பாருங்கள். யோக பாதையில் இருந்து ஸ்தான பலம் பெற்று சுபகிரகங்களோட பார்வை பெற்றிருந்தால் அந்த ஜாதகத்தை நாம் ஒமிட் பண்ண வேண்டியதில்லை, தாராளமாக எல்லா ஜாதகத்துக்கும் சேர்த்தலாம். நிறையா அந்த மாதிரி ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கோம், பலனை கொடுத்துருக்கு. அதனால் இதே போல் ஒவ்வொரு வீட்டுக்கும் யோக பாதை இருக்குது. மேஷத்துக்கும் யோக பாதை இருக்குது,
அதே மாதிரி கடகத்துக்கு 12 வீட்டுக்கும் யோக பாதை. அந்த யோக பாதையை நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா அதில் அந்த யோக பாதையில் போகக்கூடிய கிரகங்கள் அதன் காரகத்தின்படி யோகத்தை தான் தரும். அப்போ அந்த யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் ஜாதகங்கள் யார் கல்யாணம் பண்ணாலும் அந்த யோகமானது அவர்களுக்கும் சாருங்கிறத இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இப்போ என்னென்னா மே மாதம் நடக்குது, அதான் 4 மறுநாள் பார்த்தீங்களா நீட் தேர்வு வருது. குழந்தைங்க அவங்களுடைய எதிர்காலத்தை நம்ம எப்படி கொண்டு போகலாம்? 5ஆம் இடத்தை எடுங்க, அதே மாதிரி 4ஆம் இடத்தை எடுங்க, லக்னத்தை எடுங்க, அவன் என்ன தொழில் செஞ்சானா முன்னேறுவான். 10ஆம் இடத்தை எடுங்க, ஆய்விடுங்க. இதில் யார் யோகத்தில் இருக்கிறா, எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்கள். அந்த யோக பாதையில் இருக்கக்கூடிய கிரகத்தை எடுத்து அந்த கிரகத்தினுடைய காரகத்துக்கு தகுந்த மாதிரி அவனை கன்வெர்ட் பண்ணால் அவனுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும், அவனுக்கு தொழிலும் அமைப்பு நல்லா இருக்கும், அவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்வியும் அவனுக்கு சிறப்பாக அமையும். ஸோ இந்த வாய்ப்பு நல்கக்கூடிய அனைத்து குருமார்களுக்கும் இந்த வாய்ப்பை தந்த வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சியாளர் நல சங்கத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் சிவசண்முக சுந்தரம். நான் முன்னாடியே தெரிவிச்சிருக்கணும், தாமதத்துக்கு வந்துடுறேன். என்னுடைய செல் நம்பர் 8778125829. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக என்னையும் தொடர்பு கொள்ளலாம். ஒரே ஒரு சின்ன விஷயம், போன முறை நான் பேசும்போதே 1, 5, 10ஆம் இடத்தை மட்டும் பேசினேன். ஒரு நபர் என் தொடர்பு கொண்டு, சார் எல்லாமே கல்விக்கு 4ஆம் இடம் தான் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன 5ஆம் இடத்தை டச் பண்ணியிருக்கீங்களேன்னு கேட்டார். அதுக்கு நான் அவருக்கு விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டா ஒன்றும் இல்லை, அடுத்த நாள் புறப்பட்டு நேராக சேலம் வந்துட்டு 6 ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்து ஜாதகத்தை பார்த்துட்டு பலனை வாங்கிட்டு போகிறாரு. அந்த மாதிரி நம்ம ஆய்வு எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக அது ஏற்றக்கூடிய விஷயங்கள் தெளிவானதாக அவர்களுக்கு சேரும் வகையில் நம்மளை தேடி ஜோதிடத்தை தேடி நிறைய பேர் வருவாங்க. நம்ம அந்த ஜோதிடத்தின் வாழையாக நல்ல சிறப்பு அடையலாம். அதனால் நண்பர்களே, நான் சில விஷயங்கள் சொன்னதில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். தவறுகளாக ஏதாவது இருந்தாலும் நானும் திருத்திக்குவேன். ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் வந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். வாய்ப்புக்கு நன்றி, விடைபெறுகிறேன்.